கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை காண கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. யோவான் 13வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். என கண்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி நாட்களில் நடந்த சில சம்பவங்களில் ஒன்று இது. மேல் வெட்டறையில் இருக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சீஷர்களுடைய கால்களை கழுவுவதற்காக வந்தார். கழுவுதல் என்பது அவருடைய தாழ்மையை குறிக்கிறது. தான் இரட்சகர் தான், தேவாதி தேவன்தான். எனினும் அவர் நமக்கு நல்ல மாதிரிகளையும் தாழ்மையையும் நமக்கு வைத்து போனார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்கள் எல்லாரும் பெரிய எங்கிருந்தோ வந்து பொத்துன்னு விழுந்தவங்கள் அல்ல. தாழ்மையின் சின்னம் நமக்குள்ள வேணும். மாதிரியாக வைத்து போனார். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறார், நீர் என்னை கழுவவே கூடாதுன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் உடனே சொன்னார், நான் உன்னை கழுவலைன்னா என்கிட்ட பங்கு இல்லை. இந்த வசனத்திலிருந்து என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அவரால் நான் கழுவப்படாமல் நான் என்னதான் பண்ணினாலும் ஒரு பயனும் இல்லை. ஒரு கழுவப்பட்ட வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கணும். தினந்தோறும் ஆண்டவரால் நான் கழுவப்படுகிறேனா என்கிற ஆராய்ந்து பார்த்தல் நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயமுள்ள வாழ்வு நமக்குள்ளே இருக்கணும். அவர் நம்மை கழுவவில்லை என்றால் நாம் நித்தியத்தில் நமக்கு பங்கு கிடையாது. அவரால் நமக்கு இந்த மீட்பு இல்லை என்றால் பரலோகத்தில் நமக்கு வாழ்வு கிடையாது. அவரால் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு வாழ வேண்டும். நான் உன்னை கழுவலன்னா அழகாக அந்த வசனம் சொல்வதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். அதில் நீர்லாம் கழுவப்படாது, நானாக வந்து குளிச்சுக்கிடுவேன். இன்னும் அவரால் நாம் கழுவப்பட வேண்டும். அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதற்கு நம்ம ஆண்டவரே நீர் என்னை கழுவும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய ஒரு ஜெபம், அது பண்ண வேண்டிய ஒரு ஜெபம் இதுதான். உம்மால் நான் கழுவப்பட்டவனாய் என்னுடைய வாழ்வை நான் மாற்றிக்கொள்வதற்கு தேவையான இரக்கங்களையும் கிருபைகளையும் தந்து என்னை வழிநடத்தும் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு கூட நாம் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை கழுவலைன்னா இந்த உலகத்தில் எங்களுக்கு விமோச்சனமே கிடையாது. உம்மால் கழுவப்பட்டவர்களாய் நாங்கள் எங்களை காத்துக்கொள்வதற்கு தேவையான கிருபைகளை தொடர்ந்து தந்தரல நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.